லிஸ்ட்டோடைய ரேங்க் லிஸ்ட்டு. இதில் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்ட விரும்புகிறேன். இங்கே நிறைய பேர் இப்போ வந்து இன்ஜினியரிங் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் டேட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, 14 ஸ்டார்ட் ஆகுது ரவுண்ட்ஸு. நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க, பெரிய பெரிய காலேஜில் டாப் காலேஜில் வந்து அட்மிஷன் போடலாம், கவுன்சிலிங்காக போடலாம்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இதில் ஒரு சின்ன ஒரு இது காட்டுற பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக இது லாஸ்ட் இயர் கோயம்புத்தூர் காலேஜோடைய கட் ஆஃப்ங்க, JCT அப்படிங்கிற ஒரு காலேஜுங்க இது கோயம்புத்தூர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து OC கேட்டகரி 142, BCக்கு 114.5, BCக்கு 122.5, MBCக்கு 122.5. இதில் இந்த கட் ஆஃப் வந்து இருந்துச்சுன்னா அந்த கம்யூனிட்டிக்காரனுக்கு வந்து அந்த AIDS சீட் கிடைக்கும். இந்த SCக்கு பாருங்கள் 3 டாட் மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஸ்டார் மாதிரி. அதேமாதிரி SC 100.5. இதே மாதிரி இப்போ கீழே பாருங்கள், இங்கே கீழே வரக்கூடிய எல்லாத்துக்குமே SCக்கு வந்து 3 டாட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு அந்த காலேஜில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ட்ரிபிள் ஸ்டாரை கொடுத்து நாட் ஆல் அவைலபிள் சீட்ஸ் ஆர் ஃபில்டு. ஸோ இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள் சீட்ஸ் ஆர் ஃபில்டு. ஆல்ரெடி இந்த காலேஜில் நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வந்து இந்த கம்யூனிட்டிக்காரங்க அப்ளை பண்ணி இந்த சீட்டை ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்க் நாட் அப்ளிகபிள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அந்த காலேஜ் நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த காலேஜில் இந்த கோர்ஸில் இந்த கேட்டகரிக்காரங்க நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த சீட் அங்கே இருக்காது. ஏன்னா அது வந்து ஃபில் ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தெரியாது. நீங்கள் போடலாம்னு நினச்சிருப்பீங்க, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த காலேஜ் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, JCT காலேஜை. ஆனால் வந்து கவுன்சிலிங் வரும்போது தான் தெரியும் அந்த உங்கள் கம்யூனிட்டிக்கு இந்த கோர்ஸை வந்து அங்கே இருக்காது. ஸோ இந்த காலேஜ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி மோர் தென் எல்லா காலேஜும் பாருங்கள். ஸோ இந்த காலேஜெலாம் பாருங்கள், இந்த காலேஜ் இன்ஃபோ இன்ஸ்டியூட்டு. ஸோ இந்த காலேஜ் பாருங்கள், BCM, BC, MBC இது எல்லா சீட்டும் வந்து இந்த காலேஜில் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதாவது கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே அட்மிஷன் போட்டு அந்த காலேஜுக்கு சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேற்பட்டு யார் வந்து கவுன்சிலிங்கில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வச்சு இந்த காலேஜ் சூஸ் பண்ண போனால் அந்த சீட் அங்கே இருக்காது. ஏன்னா எல்லாமே சீட் ஆல்ரெடி ஃபில்லுன்ட்டாங்க. ஸோ அப்போ கட் ஆஃப் மார்க்கும் சரி, ரேங்க் நாட் அப்ளிகபிள்ன்ட்டாங்க. ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரோம். நீங்கள் இப்போ டாப் காலேஜ் வந்து அட்மிஷன் போடணும்னு நினச்சிட்ருக்கீங்க, அது வந்து கவுன்சிலிங் மூலிமா வந்துக்கலாம், கவுன்சிலிங் மூலியமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கிறீங்க, சொல்லிகிட்ருக்கிறீங்க. பட் இதுதான் வந்து ரியல் ரீசன். இப்போ உங்களுக்கு பெரிய காலேஜ் வேணும், தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு டாப் காலேஜ் நீங்கள் கேட்குறீங்க, அங்கே அட்மிஷன் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி சீட்டெலாம் ஃபில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சு அதுக்கப்புறம் உங்கள் கோர்ஸ் இது எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிங்கன்னா அங்கே இருக்காது. பாருங்கள், இது ஹிந்துஸ்தான் பாருங்கள். ஹிந்துஸ்தானில் மோஸ்ட்லி SCA, SC, ஸோ இதெல்லாம் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அங்கே வந்து நம்ம என்ன வச்சாலும், அங்கே சாய்ஸ் ஃபில்லிங் வச்சாலும் அந்த காலேஜில் இந்த கோர்ஸ்லாம் கிடைக்காது அப்படிங்கிற தகவலை இதை மூலிமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டுடைய எல்லா காலேஜஸ் இருக்குது. சேம் இதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்குரிய ஆல் ஓவர் காலேஜ்லேயும் இந்த மாதிரி சீட் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டாங்க. கவுன்சிலிங் கோட்டா தாங்க நான் சொல்கிறதே, கவுன்சிலிங் கோட்டா தாங்க. நீங்கள் தப்பாக நினச்சிருக்கீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் நாங்கள் சொல்கிறேன். கவுன்சிலிங் கோட்டா தான். உங்கள் கட் ஆஃப் மார்க்குக்கு இந்த சீட்டை ஆல்ரெடி போட்டு நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த காலேஜை வந்து, அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் போட்டு ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து கவுன்சிலிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் நம்பர் ஆஃப் கான்டாக்ட் வந்து காட்டாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஈஸியாக டாப் காலேஜும் கிடச்சிரும், கவுன்சிலிங் கோட்டாவும் கிடச்சிரும். எங்கள் மூலிமா அட்மிஷன் பண்ணும்போது இதில் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் வந்து எந்த ஒரு பயம் இல்லாமல் ஒரு பெரிய காலேஜ், இந்த டாப் காலேஜ் நல்ல பிளேஸ்மெண்ட் காலேஜ் சேர்ந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு நாங்கள் ஏற்படுத்தி தரோம். உங்களுக்கு எந்த உதவி வந்தாலும் எங்கள் SRM எஜுகேஷன் ட்ரஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.